நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாரா? சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மாநில அளவிலான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தேர்வு ஜூன் 1 காலை 9:30 முதல் 12:30 வரை 16 மையங்களில் ஆஃப்லைன் முறையில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த மாதிரி தேர்வுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வருகின்ற 28 மே 2024 உடன் முடிவடைகிறது. எனவே திரையில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்தோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்ட் கமெண்டில் உள்ள இணைப்பை கிளிக் செய்தோ உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யவும். மேலும் விவரங்களுக்கு 044335334445 04443533445 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இதுதான் இறுதியா இருக்கக்கூடிய 8 தொகை நூல், அதையும் பார்த்துடலாம். ஸோ அடுத்து என்ன புறம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ புறநானூரை நிறைய வகையா சொல்லுவாங்க. புறம் என அழைக்கப்படுவதும் அதுதான், புறப்பாட்டு என அழைக்கப்படுவது அதுதான். புறத்திரட்டு அப்படிங்கிறது வேற, ஓகேவா? அது புறநானூறு கிடையாது. புறத்திரட்டு எங்க படிச்சிருப்பீங்க? முத்தொள்ளாயிரத்துக்கான பாடல்கள் புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பு நூல்ல தான் எடுத்தாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தகடூர் யாத்திரை, அதற்கான ஒரு சில பாடல்களும் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. புறத்திரட்டுங்கிறது வேற. சோ புறநானூறு புறப்பாட்டு என அழைக்கப்படும். சோ மொத்த பாடல்களோட எண்ணிக்கைனா 400 பாடல் இருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ புறநானூற்றில் குறிப்பிடப்படும் திணைகளோட எண்ணிக்கை எத்தனா 11 திணைகள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க, ஓகேவா? சோ நார்மலா என்ன பண்றீங்க, புறத்திணைகள் 7 அப்படின்னு சொன்ன புக்கு அப்படிங்கிறது என்னன்னா தொல்காப்பியம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. புறத்திணைகள் 7 அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியம். புறத்திணைகள் 12 அப்படின்னு சொன்னது யாருன்னா புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு படிச்சிருப்பேன், ஓகேவா? சோ வெற்றி கறந்த வஞ்சி காஞ்சி நொச்சி ஊலினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு மொத்தம் 12 படிச்சிரும் பத்தியா? சோ அதை பத்தி சொல்லிருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி 65 துறைகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன பாவரிசையில வந்த எந்த புக்குக்கும் என்ன கிடையாது, தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பேன். சோ அதனால இதற்கும் தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க, இது புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பா என்னன்னா என்னது, அகவற்பா. அகவற்பாவோட இன்னொரு பேர் என்னது, ஆசிரியப்பா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அகம் சார்ந்தது வேற, அகவற்பா அப்படிங்கிறது வேற, ஓகேவா? ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. 400 பாடல்களும் அகவற்பாவால தான் ஏற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. புறநானூற்றில் மிகுதியான பாடல்கள் பாடினது யார் அப்படின்னா ஔவையார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மொத்தம் 33 பாடல்களை பாடிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது தமிழ் மக்களோட கருவூலம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, ஓகேவா? சோ தமிழ் மக்களோட வீரம், கொடை, பெருமை, புகழ் இதெல்லாம் அறிஞ்சிக்கக்கூடிய கருவூலமாக விளங்கும் நூல் அப்படின்னு கேட்டாவே என்னது, சோ அதாவது புறநானூறு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. புறம் என்பதற்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க, மரம் செய்தலும் அறம் செய்தலும். மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, ஓகேவா? அடுத்தது அறம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நற்செயல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. மரம் செய்தலும் அறம் செய்தலும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கடவுள் வாழ்த்து பாடினது யாரு? எல்லா புத்தகத்துக்கும் பெரும்பாலும் கடவுள் வாழ்த்து யாருன்னா ஒருத்தர் தான், பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஜியு போப் என்ன பண்றிருப்பாரு, இதனோட ஒரு சில காப்பிகளை, அதாவது புறநானூற்றோட சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப் அப்படின்னு படிச்சிருப்ப. சோ அடுத்தது அதே மாதிரி ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றிருப்பாரு, 1999 புறநானூற்றுல இருக்கக்கூடிய பாடல்களை புத்தகமா ரிலீஸ் பண்றிருப்பாரு அப்படின்னு படிச்சிருப்ப. அடுத்தது இது படிச்சிருப்ப, ஈன்று புறந்தடுதல் என் தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே. சோ இந்த மாதிரி கடனே கடனே கடனேன்னு முடியறது யாரு அப்படின்னா புறநானூறுல இடம்பெற்றுள்ளதான். பாடனது யாருன்னா பொன்முடியார் அப்படின்னு சொல்றேன். அதுலயே பொண்ணுன்னு வரும். பொண்ணுன்னா தங்கத்தை தான் கடனா வாங்கிட்டு இருந்தாங்க. பொன்முடியார் புறநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொன்ன புக்கு என்னது, சோ புறநானூறு அப்படின்னு படிச்சிருப்பேன். இது இல்லாம மணிமேகலையிலும் சொல்லிருப்பாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா புறநானூறு மணிமேகலை ரெண்டுலயுமே சொல்லிருப்பாங்க. அடுத்தது கூம்போடு மீப்பாய் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல பாய் அப்படிங்கிறது என்னன்னா பாய்மர கப்பல்ல பயன்படுத்தப்பட்டது கூட ஒரு வகை பாய் தான் அப்படிங்கிறத எதுல சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு புறநானூறுலயே சொல்லிருக்கிறாங்க. அதே மாதிரி நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மெசியாக ஒன்றோ சோ எவ்வளி நல்லை ஆடவர் அவ்வளி அல்லை வாலிய நல்லை அப்படிங்கிற மாதிரி ஔவையார் பாடல் பாடிருப்பாங்க. சரியா? இதுவும் புறநானூறு தான். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மன சோ அந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி லைன் கொடுத்திருப்பாங்க. சோ இதை யாரும் அப்படின்னா சோ உங்களுக்கு புறநானூறுல தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சோ அதை எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்ட்டு ஔவையார் என்ன பண்ணிருப்பாங்க, வாயிற்காவலன்ட்ட சொல்லிருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்பாங்க. அதாவது அதிகமா நெடுமானஞ்சி பரிசு கொடுப்பதற்கு காலம் தாழ்த்திய காரணத்தால என்ன பண்ணிருப்பாங்க, சோ அதாவது நினைத்ததை முடிக்கக்கூடிய நெஞ்சுள்ளம் கொண்டவர்கள் புலவர்கள். சோ நாங்க எந்த திசைக்கு போனாலும் எங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. யார் அப்படின்னா சோ வாயிற்காப்பாலன்ட்டு ஔவையார் சொன்ன ஸ்டேட்மெண்ட். புகழ் அப்படின்னா உயிரும் கொடுக்குவர், பழி அப்படின்னா உலகத்தையே பெற்றால் கூட என்ன
வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு படிச்சிருப்ப. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே அப்படின்னு படிச்சிருப்ப. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதும் புறநானூறு தான். உண்டால் அம்ம இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமியர் மட்டுமே இளரே அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அடுத்தது தமிழ் கெழு கூடல் என அழைக்கப்படும், அது தமிழ் கெழு கூடல் எனும் பாடல் வரி இடம்பெற்றல்னா என்னது? சோ புறநானூறு அப்படின்னு படிச்சிருப்ப. இதுல பெரும்பாலான லைன்ஸ்ல எல்லாமே என்னது? புறநானூறு அப்படின்னு படிச்சிருப்ப. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு படிச்சிருப்பா. அதுவும் எதுல கொடுத்திருப்பாங்க? உனக்கு புறநானூறுல தான் கொடுத்திருப்பாங்க. பெரும்பாலான லைன்ஸ் உனக்கு புறநானூறுல தான் கொடுத்திருப்பாங்க. புறநானூரோட லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு 6வதுல இருந்து 10வது வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மீ குவை அப்படிங்கிற மீனோடு குவையி அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ மீன் புறப்பகுதியில இருக்கும், சோ சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் சேர்க்குந்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழில் ஆண்ட உறவொன் மருக அப்படின்னு வெண்ணி குயித்தியார். சோ என்ன பண்ணிருப்பாங்க? காற்றோட திசையை அறிந்துதான் சோ தமிழர்கள் கப்பலை செலுத்தினாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்பேன். இது எல்லாமே புறநானூறுல வரக்கூடிய லைன்ஸ் தான். ஸோ இதை ஒரு தடவை ஷார்ட்கட்டா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புறப்பாட்டு. ஸோ 400 பாடல்கள் இருக்கும், 11 திணைகள், 65 துறைகள். தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது. ஸோ 400 பாடல்களும் அகவற்பாவால் இயற்றப்பட்டது. அகவற்பாவோட பேர் தான் என்னது? ஆசிரியப்பா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி ஸோ பாடல் ஸோ என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஸோ என்ன ஓசை? அகவற்பாவோட ஓசை என்னது? அகவல் ஓசை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 33 பாடல்கள் ஔவையாரால் பாடப்படும். புறநானூற்றில் அதிக பாடல்கள் பாடினது ஔவையார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மொத்தம் எத்தனை? 33 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கருவூலம், தமிழ் மக்களோட வாழ்வியலை காட்டும் கருவூலம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. புறம் என்பதன் பொருள் மரம் செய்தலும் அறம் செய்தலும் சொல்லுவாங்க. மரம் என்பதன் பொருள் வீரம் கொடுத்திருப்பாங்க. சோ அடுத்தது அறம்னா நற்செயல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனாரால் பாடப்பட்டிருக்கும். ஜி.யு. போப் புறநானூற்றோட சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட் புறநானூற்றோட அனைத்து பாடல்களையும் ஆங்கிலத்தில் புத்தகமா எழுதி ரிலீஸ் பண்ணிருப்பாருன்னு படிச்சிருப்ப. சோ ஈன்று புறந்தருதல் என் தலை கடதல் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை கடனே கடனே வரும் பொன் முடியாரால் பாடப்பட்ட லைன் அப்படின்னு படிச்சிருப்ப. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு படிச்சிருப்ப. அடுத்தது பாரு கூம்போடு மீப்பாய் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னா என்னது? அதாவது உணவு கொடுத்தவங்க உயிரை கொடுத்தவருக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? கூம்போடு மீப்பாய் அப்படிங்கிறது நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மெசியாகு ஒன்றோ நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மணந்தலை உலகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது எத்திசை செல்லினும் அத்திசை சோறு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. புகழினின் சோ அதாவது என்னது? உயிரையும் கொடுப்பாங்க. பழி அப்படின்னா உலகையே கொடுத்தாலும் மறுத்துடுவாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 9 நாளி உடுப்பவை இரண்டே அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சொல்லிருப்பார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. உண்டால் அம்ம இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமியர் மட்டுமே இளரே அப்படின்னு கொடுத்துருவான். அமிழ்தமே கிடைச்சா கூட தான் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்து உணர்ந்து சோ எல்லாருக்கும் கொடுத்து உதவிதான் சாப்பிடுவாங்கன்னு படிச்சிருப்ப. தமிழ் கெடு கூடல் என கூறும் வரிகள் எங்க இருக்கும்? உங்களுக்கு புறநானூறுல தான் இருக்கும். இதுல கூடல் தமிழ்கெழு கூடல் அப்படின்னு மதுரையை சொல்லிருப்பாங்க. கூடல் நகர் என அழைக்கப்படும் ஊர் என்னன்னா மதுரை. மதுரையை பற்றிய குறிப்புகளும் இதுல காணப்படும் அப்படின்னு படிச்சிருப்ப. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்ன லைனும் இருக்கும். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ இதுல இருக்கிற 8 தொகை நூல்கள் ஃபுல்லாவே கவர் பண்ணீங்களாவே உங்களுக்கு பெரும்பாலான கான்செப்ட் கவர் ஆயிடும். ஸோ 6வதுல இருந்து 10வது வரைக்கும் புறநானூறுல இன்னும் நிறைய லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஸோ இன்னொரு கிளாஸ்ல ஷார்ட்கட்டா சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.